கார், பேருந்து, இருசக்கர வாகனத்திற்கு பதில் மெட்ரோ ரயிலில் பயணித்தால் பயணியால் 3 நிமிடங்கள் வரையே சேமிக்க முடியும். மெட்ரோ என்னங்க ஸ்பீடு? கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்ல எடுத்தா உங்களுக்கு காந்திபுரம், துடியலூர் வரையும் 2 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம் பைக்ல. குறைந்த நேர சேமிப்பு காரணமாக பயணிகள் மெட்ரோவை நாட விரும்பவில்லை. யாரு? கோயம்புத்தூர்காரன், மதுரைக்காரங்களாம் வேணான்ட்டாங்களாம். எங்களுக்கு மெட்ரோ வேணாங்க, பஸ் வசதி நல்லா இருக்கு, எங்களுக்கு மெட்ரோவே வேணாங்க. இது ஊரா? கோயம்புத்தூர்னா அவ்வளவு பெரிய ஊரா? சின்ன ஊருங்க இது. பீகார்னா நிறைய வசதியான ஊர் இருக்கும், உத்தரப்பிரதேசனா பெரிய பெரிய ஊர் இருக்கும். கோயம்புத்தூர் சின்ன ஊரு, ஒண்ணுமே கிடையாது. கோயம்புத்தூர்ல தொழில் வளர்ச்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதிகமான டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் வேலைக்கே போறது கிடையாது. வேலை வாய்ப்பே இல்லாத ஊர் இல்லையா? தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பே இல்லாத ஊர் கோயம்புத்தூர் தானே. அங்கனால அவங்களுக்குலாம் மெட்ரோ மாதிரி ஃபெசிலிட்டிலாம் தேவையில்லை. கோவையில் 34 கிலோமீட்டர் தூர மெட்ரோ சேவையில் தினமும் 5.9 லட்சம் பயணிகள் மேற்கொள்ள முடியும் என திட்டமிடப்பட்டுள்ளது. மெட்ரோ திட்டம் கோவையில் கொண்டு வரப்பட்டால் எதிர்பார்த்த அளவுக்கு பயணிகள் அதை நாட மாட்டார்கள். இந்த சென்சஸ் எல்லாம் எங்க எடுத்தாங்கன்னே தெரியலங்க. கோயம்புத்தூர்காரங்க எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. எல்லாத்தையும் ஒப்பனக்கார வீதியா இருக்கட்டும், சிங்காநல்லூர், காந்திபுரம், துடியலூர், கவுண்டம்பாளையம், எல்லா இடத்துக்கும் போய் கேட்டுட்டாங்க. மெட்ரோ வேணான்ட்டாங்க. ஐயோ மோடிஜி, எங்களுக்கு மெட்ரோ நிதி ஒதுக்கிறாதீங்க, மெட்ரோ தந்துடாதீங்க. நீங்க ஏற்கனவே நீங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சுட்டீங்க, கோயம்புத்தூருக்கு எக்கச்சக்கமா செஞ்சுட்டீங்க, சம்பவம் ஜிஎஸ்டி அது இதுன்னு ஏகப்பட்ட நன்மைகள் செஞ்சுட்டீங்க. இதுக்கு மேலேயும் பணத்தை எங்களுக்கு கொடுக்காதீங்க. தயவு செய்து உத்தரப்பிரதேசத்துக்கு, பீகாருக்கு, மத்திய பிரதேசத்துக்கு, அந்த பீமாராவுங்கிற அந்த நோயுற்ற இந்தி மாநிலங்களுக்கு கொடுங்க. போதும், எங்களை எவ்வளவு பணம் கொடுப்பீங்க தமிழனுக்கு, கோயம்புத்தூர்காரனுக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்.